ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள ஊனமெல்லாம் ஊனம் இல்லைங்கோ. கவியரசு வைரமுத்து, கவி பேரரசு வைரமுத்து. உடலில் உள்ள ஊனத்தையே பெரிதாக நினைத்துக் கொண்டால் வாழ்க்கையில சாதிக்க முடியாது. ஊனத்தை மீறி சாதித்தவர் எத்தனை பேர் இருக்காங்க. மேரி கியூரி, கண்ணே தெரியாது, 2 நோபல் பரிசு. ஹெலன் கெல்லர், கண்ணு தெரியாது, காது கேட்காது, அவங்க கண்டுபிடித்ததுதான் பிரெய்லி எழுத்து. பீத்தோவன் என்ற இசை மேதை சிம்போனி அமைத்து சாதனை பண்ணியவர், 2 காதும் கேட்காது. ஆச்சரியமா இருக்கா? அவர் இசையை உலகம் மயங்கி கேட்கிறது, அவார்டு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவர் காது கேட்காதவர் எப்படி இசையமைத்திருப்பார்? சிந்து பாருங்க. பீத்தோவனுக்கு காது கேட்காது. மில்டன் ஆங்கிலத்திலே மிகப்பெரிய கவிஞர், கண் தெரியாது. கண்களை இழந்த கவிஞர் எழுதிய பாடல்கள் உலகத்தை ஜெயித்திருக்கின்றன. நம் நாட்டிலே கூட ஒரு நாட்டிய மங்கை இருந்தாள், மயூரி என்று. விபத்தின் போது தன் காலை முழுமையாக இழந்தவர். அந்த சகோதரி அந்த சினிமா நடிகையாக மாறி, டான்சராக மாறி, ஒரு காலுக்கு பதிலாக வேறு கட்டைக்காலை பொருத்தி கொண்டு, செயற்கை காலை பொருத்தி கொண்டு வாழ்நாள் முழுவதும் வலம் வந்தார்கள், நடனமாடினார்கள். நடனத்திலே சாதித்த அந்த மங்கை கால் போன பிறகு கூட நம்பிக்கையை கைவிடாமல், அப்ப கை போனால் பரவாயில், நம்பிக்கை இருக்கிறது. யானையின் பலம் எதிலே? தும்பிக்கையிலே. மனிதனோட பலம் எதிலே? நம்பிக்கையிலே. அந்த நம்பிக்கையும் உழைப்பும் உற்சாகம் இருந்தால், மனதை தளர விடாமல் இருந்தால், ஊனமெல்லாம் பெரிய ஒரு குறை அல்ல. மனம் ஊனப்படாமல், உடல் ஊனப்பட்டாலும் நாம் சாதிக்க முடியும்.